அழகர் மலை 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. ஒரு வருட இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். முதல்ல தீர்த்தக்கரை ராக்க நூபுரகங்கை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பழமுதிர்ச்சோலை, அப்புறம் கள்ளழகர் தரிசனம் பண்ணணும். வீட்டுக்கு நீங்கள் போகும்போதில் விடைபெறும் கருப்பண்ண சாமியை வணங்கிட்டு நீங்கள் போகணும். இது பாருங்கள், இந்த கோட்டையெல்லாம் 1500 வருடங்கள்லாம் கட்டப்பட்டது. இப்போ கள்ளழகர் தரிசனம் பண்ண போகிறோம். பழமுதிர்ச்சோலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது காரணம் தடை போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இதுதான் ராஜகோபுரம். இதில் எப்பயுமே பக்தர்கள் நுழையிறது வழி அனுமதி இல்லை. சைடு கேட் மேலே தான் போகணும். இங்கே தான் 18ஆம் படி கருப்பர் இருக்கார். இந்த 18 படி 18 மலையாள மாந்திரிகளை மதம் பண்ணி புதைச்ச இடங்கிறதுனால இந்த பக்கம் யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. கருப்பண்ணசாமி கோயில் ஒன்று தான் இங்கே இருக்குது. இது பாருங்கள், இதுதான் பசுமடம். பசுக்களுக்கு கீரை கொடுக்கலாம். பாருங்கள், கோயில் சார்பாக பசுக்கள்லாம் வரைச்சிருக்காங்க. கள்ளழகர் திருக்கோயில் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பர் சன்னதி. இது நம்ம கோயில் தரிசனம்லாம் முடிஞ்சு விட்டு கருப்பண்ணசாமிகிட்ட விடைபெறும் முன்பு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னால் 108 தீவ தேருங்கள் கள்ளழகர் கோயிலும் ஒன்று. பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்ட வந்த கள்ளழகர் திருக்கோயில். இவ்வாறுங்க, இந்த குளம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு பெரிய வெள்ளம் வந்தது. வெள்ளம் வரும்போது இந்த குளத்தில் குளம் கண்டெடுத்தாங்க. அதுக்கு முன்னால் அது மண்மூடி இருந்தது. பழமையான மண்டபங்கள் இருக்க கோயிலுங்க. பல மன்னர்களும் ஜமீன்தார்களும் நிறையா கள்ளழகர் திருக்கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கொண்டப்ப நாயக்க பில்லர் ஹால்னு ஒன்று இருக்குது. கொண்டப்ப நாயக்கர் மண்டபம். மரங்கள் பாருங்கள் நிறையா இருக்கும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ மரங்கள்லாம் கிடையாதுங்க. சாதாரண சின்ன மரங்கள், செடிகள் தான் இருந்தது. தமிழ்நாடு அரசு வனத்துறை அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதாங்க கள்ளழகர் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ், நுழைவாயில், பெரிய வாச்சான் வாயில். இந்த பாருங்கள், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு நூபுர கங்கைக்கு நடந்து போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இப்போ நடந்து போகிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா பராமரிப்பு இன்றி மேடும் பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் போட்டுக்கலாம்.